இப்ப இது நெருக்கடியா வாய்ப்பா அப்படின்னு தலைப்பட்டிருக்கீங்க. ஆமா. எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில விஜய் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி அப்படின்னு விஜய் கதறுகிறாரோ இல்லையோ, திமுக கூட்டணி கட்சிகள் கதறுகின்றன. அதனால அவங்களை ஆமா நாகேந்திரன் ஒண்ணு சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் ஒண்ணு சொல்றாரு, வானதி அவர்கள் ஒண்ணு சொல்றாங்க, தமிழிசை அவர்கள் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதை என்னவா பொருள் கொள்ளணும்? இல்ல, திமுக இதற்காக தாவேகாவும் கதறணும். சொல்லுங்க, தாவேகா உங்களுடைய ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அவரை டிக்ளேர் பண்ணிட்டாரு. அது ஊழலுக்கு எதிரான கட்சி, குறிப்பா குடும்ப ஆட்சிக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே அங்கிள்னு சொன்னாரு. அது தவறுன்னு சொன்னதுனால சிஎம் சார்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மொத்தரூபா பாலாஜின்னு பாட்டு பண்ணார். ஆக விஜய் தமிழகத்துல ஆட்சிக்கு எதிரான ஒரு புரட்சிக்கு அஸ்திவாரம் பெற்று இருக்கார். சரி, அவர் அரசியல் எதிரியா திமுக வச்சாரு, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னார்ல. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்களே. இல்லங்க, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இதெல்லாம் கூட்டணியில கிடையாது. அதுக்கு திமுகவே உதாரணம். காலகாலமாக அறிஞர் அண்ணா காலத்திலேயே ராஜாஜியோடு கூட்டணி வச்ச கட்சி திமுக. அதனால திமுக ஒரு முறைக்கு 2 முறை காங்கிரஸ் கட்சியால் கலைக்கப்பட்ட கட்சி திமுக. இல்ல, நீங்க சொல்ற திமுக பாஜகவோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, அது பிரச்சனை இல்ல. கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டு RSS பாஜக மாதிரியான அடிமை கூட்டணியோடு கூட்டணி கிடையாது அப்படின்றதெல்லாம் சமீபத்துல மதுரை மாநாட்டுல பேசிட்டு, அப்படி பேசின ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் நாங்கள் ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்றது சரியா? நாங்க ஆதரவா நிற்போம். எங்களை எதிர்ப்பவர்களும் இந்தியர்கள் தானே, எங்களை எதிர்ப்பவரும் தமிழர்கள் தானே, அவர்களும் இந்த நாட்டின் குடிமகன்கள் தானே. இப்ப செத்து போனவங்க தாவேகா தொண்டர்கள் என்று பட்டத்திருக்காங்களா? இல்லையே, அவங்களும் பொதுமக்கள் தானே, அவங்களும் தமிழர்கள் தானே, அவங்களும் இந்தியர்கள் தானே. இந்த நெருக்கடிக்கு உள்ளான நெரிசல்களை சிக்கி இறந்து போன அத்தனை பேருமே நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இல்லையா? அதையே தாவேகா தொண்டர்கள் நீங்க காப்பாற்ற பாக்குறீங்க. அதனால தயவு செய்து அதெல்லாம் கொச்சைப்படுத்தவனா. யாரும் இறந்தவர்களை யாரும் கொச்சப்படுத்தல திரு புரட்சி கவிதாசன். அந்த ஏரியாக்குள்ளே யாருமே போகல. தாவேகாவுக்கு ஆதரவாக நிற்பதும் அவர்களுக்கான சட்ட உரிமையை அல்லது பாதுகாப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம், நாங்க பாதுகாப்பா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி நிக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு என்ன எழுந்ததுங்கிற கேள்வி வருது. நீங்க தான் சொன்னீங்க, தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க.